அன்புமணி என்ன சொல்கிறாரு, நான் தான் தலைவர். ஏன்னா இவர் முதல்ல தலைவராக வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவர் ஜிகே மணியை எடுத்துட்டு தானே இவரை தலைவர் கௌரவ தலைவர் ஆக்கிட்டு தானே இவர் தலைவர். ஆமாம், தலைவராக பண்ணாங்க. பண்ண உடனே 3 வருஷம் முடிஞ்சுது. மே மாதத்தில் முடிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க, திரும்ப இவங்களே வந்து செயல் தலைவர் இல்லை, நான் தலைவர் தான் அப்படின்றார். ராமதாஸ் என்ன சொல்கிறாரு, நீ வந்து என்னைக்கு செயல்பட்டுருக்க, உனக்கு தலைமை பண்பு இல்லை, எல்லாம் என்னென்ன சொல்லணுமோ எல்லாம் பேசுகிறாரு இல்லையா. அவங்க அன்புமணியை பற்றி பேசுகிறாரு. நீ எழுந்துக்கிறதே 12 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். இப்போ ஊர்வலம் போகிற இல்லையா, எதுக்கு இப்போ ஊர்வலம் போகிற, உரிமை மீட்கிற, எந்த உரிமை யாருக்கு வாங்கி கொடுத்து எங்கேருந்து மீட்க போகிற அப்படின்லாம் ஒரு கேள்வி மேலே வைக்கிறாரு கேள்வி. அப்புறம் அடுத்தது வந்து என்ன சொல்ற, என் கட்சியை வந்து பயன்படுத்தக்கூடாது, ரெண்டாவது வந்து பேரை பயன்படுத்தக்கூடாது, அது கூட ரான்ற பேர் மட்டும் இனிஷியல் மட்டும் போட்டுக்கலாம். அதை விட அடுத்தது வந்து என்னன்னா, நீ ஊர்வலம் போகக்கூடாது, அவங்க வந்து கைது பண்ணி உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும், அனுமதிக்கக்கூடாதுன்னு டிஜிபி ஆஃபீஸில் கடிதம் கொடுக்குறாங்க. கட்சியை பயன்படுத்தக்கூடாது, அந்த கட்சி பேரை பயன்படுத்தக்கூடாது, கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு பக்கம் அறிக்கை விட்ட உடனே அன்புமணி என்ன பண்ணுறாரு, ராம்தாஸ் பேரில் இருக்கிற எக்ஸ் வலைதளம், அதுக்கு அடுத்து இந்த முகநூல் பக்கத்தெல்லாம் முடைக்கிறாரு. ஸோ 1 by 1 அன்புமணி வந்து ஏன்னா இவருக்கு பொதுவாக 2 பேருக்கும் பாவேந்தன்றவர் தான் எழுதி கொடுப்பாரு, அவர் தான் அதெல்லாம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தார். இப்போ இவர் வந்து டேக் ஓவர் பண்ண உடனே அவரை எடுத்துக்கிட்டார் அன்புமணி. ஸோ அதெல்லாம் முடக்கிட்டார். அதையே இவரால் ராம்தாஸ் அதில் முக்கியமான குற்றச்சாட்டு, அவர் உளவு பார்க்குற கருவி வச்சிருந்தாரு. அது அடுத்து இது வந்து பண்ண உடனே இப்போ வந்து லைக்கா இது இருக்கு இல்லைங்களா, முதல்ல வந்து தமிழ்க்கு லைக்கா நிறுவனத்தில் வேலை செய்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் லைக்கா பிராண்ட், அது அந்த மாதிரி. அப்போ வந்து அது என்னன்னா, அவர் வந்து என் வீட்டில் வந்து நான் இப்போ பேசுன உடனே அடுத்த செகண்ட் இல்லை, சொடக்கு போகிற நேரத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சு போகுது. அதுக்கு உதாரணமாக 2 இது சொல்கிறாரு. ஒன்று வந்து என்னை வந்து பார்க்குறதுக்கு தருமபுரியிலேருந்து ஒரு வேனில் வந்தாங்க, இங்கே வரக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னு அவரே திருப்பி அனுப்பிடுறாரு ஃபோன் போட்டு. ஏன்பா வரேன்னீங்களா, வரலன்னு கேட்டால் இந்த மாதிரி அன்புமணி வரமானான்னு சொல்லிட்டாருன்னு. அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு பொதுக்குழுவை கூட்டுறார். அது 108 மாவட்ட செயலாளர்கள் உள்ளது. அதில் 8 பேர் மட்டும்தான் வந்தாங்க, மீதி 100 பேர் வரல. எல்லாரையும் இவர் வந்து போக வரான்னு சொல்லிட்டாரு. என்னை வந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து எடுக்கிறதுக்காக அவர் வேலை பார்க்குறாரு, போக வரான்னு சொன்ன உடனே 100 பேர் வரல அப்படின்னோடனே அப்போ சொல்கிறாரு, எனக்கு வந்து பெரிய துரோகம் பண்ணிட்டான்,